ஹாய் கைஸ், நான் உங்கள் ஜீவா, ஸ்வீட் ஏரியா ஈரோடு. இப்போ நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு சீடை. சரிங்களா? வாங்க என்னென்ன பொருள் வச்சு அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகர் பவுடர். சரிங்களா? சில பேர் சர்க்கரையில தான் போட்டுவாங்க, போட்டு நல்லா கரைப்பாங்க. அது ரொம்ப நேரம் ஆகும், இருந்தாலும் அந்தளவுக்கு தெளிவாக வராது. அதனால் நம்ம சுகர் பவுடர் போட்டுக்கலாம். சுகர் பவுடர் 3 கிலோ. சுகர் பவுடர் 3 கிலோ. ஏலக்காய் தூள் 5 கிராம். அதுக்கப்புறம் மைதா போடணும். வெயிட் போட்டுக்கலாம். இருங்க, ஒரு கடாயில் போட்டுக்கலாம். சுகர் பவுடர் 3 கிலோ, ஏலக்காய் தூள். அது தண்ணி 1.25 லிட்டர் வாட்டர் போட்டு கரைச்சி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. டால்டா வச்சிருக்கு. சக்கரை மாவு நல்லா கரையணும். தண்ணியில் போட்டால் கரைஞ்சிடும். அது கட்டி கட்டியாக இருக்குது. நல்லா கரைச்சி எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அவ்வளோதான், கரைஞ்சிச்சு. நல்லா பாருங்கள். நம்ம இதில் டால்டா மிக்ஸ் பண்ணிடலாம். டால்டா 1 லிட்டர். அது கரெக்டாக 1 லிட்டர். சூடாக இருக்கும். சூடாக ஊற்றினீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். மைதா 1/2 கிலோ. சரிங்களா? பாருங்க எப்படி இருக்குமா? இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். சரிங்களா? இதை நம்ம அப்படியே ஒரு தட்டில் தட்டிடலாம். வாங்க, தட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் தட்டு. தட்டில் அப்படியே தட்டிக்க வேண்டியதான். பாருங்க, டைட்டாகிடும். இது அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டிங்கனாவே. வாங்க தட்டலாம். நல்லா டைட் ஆகிடுச்சு. போட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி இந்த 3 தட்டும் தட்டு எடுத்துக்கலாம். நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். 3 தட்டும் தேய்ச்சாச்சு. இது ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ஒன்று காத்தாரிங்க. அந்த டால்டா டைட் ஆகிக்கும். சரிங்களா? ஒரு 1/2 அன் ஹவர். அவ்வளோதான். இந்த கருப்பு கருப்பாக இது ஏலக்காய். சரிங்களா? நல்லா டைட் ஆகிடுச்சு. கட் பண்ணிடலாம். பிஸ்கட் கட் பண்ணியாச்சு. பிடிச்சிக்கணும்.
இது நான் ஸ்வீட்டெல்லாம் போடுறேன்ப்பா. இது ஸ்வீட் போடுறதுல இது குலாப் ஜாமுன் இருக்குதா? தானே தான் போடணும். ஒரு வேளை எல்லாமே பிரித்து எடுத்தாச்சு பாருங்க. தான் எண்ணெய் சூடு ஒன்று கொஞ்சம் ஏறணும். இது சூடு கம்மி. ஃபஸ்ட்டு எண்ணெயில் ஒரு 2 போட்டு பாருங்கள். பாருங்கள் லைட்டாக கலர் சேடாகுது பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து சூடு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான், நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். பாருங்க எப்படி இருக்கு. உடையக்கூடாது. இது உடையாத அளவுக்கு பொறுமையாக கலரணும், திருப்பணும். இந்த மாதிரி உடஞ்சிச்சா மொத்த வேஸ்ட். சூடு கம்மியாக ஓட்டிங்கனாலும் உடஞ்சிரும். சூடு அதிகமாக ஓட்டிங்கன்னா கூட ஓரளவுக்கு ஓகே. சூடு கம்மியாக ஓட்டிங்கன்னா ஃபுல்லாக டோட்டல் மைதா சர்க்கரை தனித்தனியாக பிரிஞ்சிடும். பாருங்க பாருங்க, 3/4 வெந்திருக்கு. இன்னும் ஒரு 1/4 வேகணும். இன்னும் கலர் வரணும். வந்தால் தான் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், வெந்துருச்சு. எடுத்துட வேண்டியதான். பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குது பாருங்கள், ஷைனிங்க. ஹேண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கீழே மென்ஷன் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை. அடுத்த வீடியோ பார்த்து